மாமா பிரச்சனை பண்ணாத வாமா மா பிரச்சனை பண்ணாதமா இல்ல எனக்கு நீதி கிடைச்சா ஆகணும்ல. அது பாத்துங்க அதை கண்டிப்பா தலைவர் வந்து என்னடா மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் சவுண்ட் மூலையில கோபப்படல காது கேட்காதா என்ன ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களா? மா யாருமா சொன்னது யாருமா சொன்னது? அப்படியே இல்லம்மா அப்படி இல்ல அங்க பாருல கால் முடிச்சோமா அங்க பாருல திரிக்கிற பாருல பாக்கெட்டுக்குள்ள கரெக்டா வீடா கேண்டவா அம்மா அது அவனோட காசுமா. என்னல பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறான்னு பாக்குறீங்களா? அம்மா ஓட் ஸ்லிப் தான் எண்ணிட்டு இருக்கோம். அம்மா யாரும் சப்போஸ் சொல்லிக்கிறாங்கம்மா நாங்க அப்பீல் பண்ணலமா. நடிக்காதீங்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சுல. 10வது வார்டுல கொடுத்தீங்க 11வது வார்டுல கொடுத்தீங்க 13வது வார்டுல கொடுத்தீங்க 12வது வார்டுல தரல. எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குதுல அங்கட்ட. கத்தாதம்மா ஏன் இப்படி கத்துற? இப்படி போய் சொல்லி ஏமாத்தி பொழைக்காதீங்களே. ஏன்ல இப்படி இருக்கீங்க? ஏரியா பொம்பளைகளை கூப்பிட்டு வரட்டால. டேய் பெரிய பிரச்சனை ஆயிரும் போலடா. சீக்கிரம் எம்எல்ஏ பிஏக்கு கூப்பிடு. என்னல எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம்னு பாக்குறீங்களா? இது பேசிக்கலாமா? 10வது வார்டுல கொடுத்துட்டு 11வது வார்டுல கொடுத்துட்டு 13வது வார்டுல கொடுத்துட்டு 12வது வார்டுக்காரங்க நாங்கள எங்கல போவோம்? ஏன்ல இப்படி பண்றீங்க? அப்ப நீ பணம் வாங்கத வந்தியாமா? என்னம்மா நீ முன்னாடியே சொல்ல மாட்டியாமா? அம்மா ஓட்டு ஸ்லிப் கொடுமா. என்ன மறக்காம கட்சி ஓட்டு போட்டுருமா. கண்டிப்பா உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டுல உங்களுக்கு தானே ஓட்டு போடுவேன். உங்களுக்கு ஓட்டு போட்டு நாடு சுடுகாட்டாக நான் சொம்பேடா. கொலை பண்ணதோ கொள்ளை அடிச்ச எல்லாத்தையும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா உட்கார வைப்பீங்க. அவங்க ஜெயில இருக்க வேண்டிய எல்லாத்தையும் ரோட்ல இருக்க வைப்பானுங்க. பொம்பளைங்க யாரும் ரோட்ல அனுமட முடியாது. பொம்பளை பிள்ளைகளும் வீட்டுட்டு வெளியே வர முடியாது. அப்படி வீட்டுட்டு வெளியே வந்தா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு கழுதை கட்ட எவனையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ரேப் பண்ணுவாங்க. பாத்ரூம் இல்லைன்னு பொதுமை பண்ண பொண்ணு முத கொண்டு வீட்டுக்கு வெளியே விளையாண்டு இருக்க சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாத்தையும் ரேப் பண்ணுவாங்க. போதை போடுற பழக்கத்தை எச்சாக்குவீங்க. அதனால பசங்க கஞ்சா கடிமையாவாங்க. அவங்க 4 பேர்த்து விட்டுவாங்க. அவங்கள 7 பேர்த்து விட்டுவாங்க. மொத்தம் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாடு சுடுகாடாதான்டா போகும். என்னமா கண்டிப்பா உங்களுக்கு தானே ஓட்டு. சரி நேரத்துல பத்திரம் வச்சுட்டானா? இப்படி ஓட்டுக்கு காசு வாங்குறிய தப்பு இல்லையாமா? எதுல தப்பு? 5 வருஷம் அவங்க நம்மளுக்கு பண்ணாங்களே அது தப்பு இல்லையா? இது நம்ம நேரம். காசு வாங்கிட்டு நாம அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவோம்.